வெல்கம் டு விண்மீன் தேசம். ஒரு காலத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் ராதா என்ற சிறுமி வசிச்சு வந்தா. ராதா நல்ல ஆர்வமுள்ள சிறுமி. அவள் இரவு நேரத்தில் வானத்தை பார்த்து ரசிக்கிறதுல அவ்வளவு இஷ்டம். ஒரு நாள் இரவு சந்திரனை பார்த்து ரசித்து கொண்டிருந்த போது சந்திரனை மேக கூட்டங்கள் மறைச்சி விட்டன. அவள் ஆச்சரியப்பட்டு அம்மாவிடம் ஓடி சென்று, அம்மா, சந்திரன் எங்க போச்சு அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டா. அம்மாவும் விளையாட்டா, யாராவது திருடி இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி பதில் சொன்னாள். அடுத்த நாள் சந்திரனை தேடி ஊர் முழுக்க ஓடினாள். ஆனால் சந்திரனை எங்கேயும் கிடைக்கல. கடைசியா ராதா ஒரு வயதான தாத்தாவை சந்திச்சா. அந்த தாத்தாவிடம் ராதா, தாத்தா, சந்திரனை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டார். அதற்கு தாத்தா ராதாவை பார்த்து, சந்திரனை அரசர் தான் திருடி விட்டாரு, அவர் தன்னோட அரண்மனையிலே வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி விளையாட்டாவும் பதில் சொன்னார். ராதா உண்மையை நினைச்சு கொண்டு கோபத்தோட அரண்மனையை நோக்கி புறப்பட்டார். ராதா அரண்மனைக்கு சென்ற போது அந்த அரண்மனை அழகாகவும் பெரிதாகவும் இருந்தது. ராதா வாயிற்காவலாளியை பார்த்து, நான் அரசனை சந்திக்க வேண்டும், என்னை அனுமதியுங்கள். அதற்கு காவலாளி, இப்போதான் அரசர் ஓய்வெடுப்பதற்கு பூங்காவிற்கு சென்றுள்ளார், சற்று இரு, அரசரிடம் அனுமதி கேட்டு வாரேன் என்றான். பிறகு காவலாளியும் அரசரிடம் சென்று சிறுமியின் வருகையை பற்றி சொல்லவே அரசரும் வர சொல்லி சம்மதித்தார். ராதா நேரே அரசரிடம் சென்று, என்னுடைய சந்திரனை திருப்பிக் கொடு என்று சொன்னார். அரசர் அதற்கு ராதாவை பார்த்து, சந்திரன் எப்படி உனக்கு தருவேன் என்று அரசன் கேட்டான். அது என்னுடையது என்று அவள் சொன்னாள். அரசன் ராதாவின் துணிச்சலை பார்த்து வியந்தார். சரி, உனக்கு சந்திரனை தருகிறேன் என்று கூறினான். ஆனால் நீ ஒரு விளையாட்டு விளையாட வேண்டும். ராதா விளையாட சம்மதித்தாள். அரசன் சொன்னார், அரண்மனைக்கு வெளியில் சில கற்கள் இருக்கும், அதை எடுத்து எரிந்து அவை சந்திரனை நோக்கி அடைந்தால் சந்திரன் உனக்கு சொந்தம் என்று சொன்னார். பிறகு அவளும் வெளியில் ஓடி வந்து கற்களை எடுத்து வானத்தை நோக்கி எறிந்தாள். ஆனால் எந்த கல்லுமே சந்திரன் நோக்கி போகல. ராதா கவலையோடு அரசனை பார்க்க சென்றார். இனி சந்திரனை அரசர் தரமாட்டாரு என நினைச்சு கொண்டே போனார். ராதாவின் துணிச்சலையும் விடாமுயற்சியையும் பார்த்து ரசிச்சு கொண்டே இருந்தார் அரசர். பிறகு ராதாவை பார்த்து அரசர், நீ சந்திரன் மேல ரொம்ப பிரியமா இருக்க. சந்திரன் இப்போ நல்லா தூங்குறான், நீ வீட்டுக்கு போ, கட்டாயம் சந்திரனை உனது வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன் என்று சொன்னார். ராதாவிற்கு ஒரே மகிழ்ச்சி. பிறகு வீட்டுக்கு புறப்பட்டார். அன்றைக்கு இரவு சந்திரனை வானில் கண்ட ராதா ரொம்ப சந்தோஷப்பட்டாள். இந்த கதை நமக்கு சொல்ற விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த உலகம் ரொம்ப விசித்திரமானது. நம்ம தேடுற விஷயங்கள் நம்ம பக்கத்துல இருந்தாலும் நம்ம அதை கண்டு கொள்ளாம கடந்து போயிருப்போம். பிரச்சனைகளை கண்டு பின்னோக்கி செல்லாமல் முன்னோக்கி செல்லுங்கள். நிச்சயமாக வாழ்க்கை உங்களை அழகாக வரவேற்கும்.